அநேகர் நம்முடைய வாழ்வில் வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, எப்போ இவன் கீழே விழுவா அப்படின்னு காத்திருக்கிறவங்க ஏராளம். இதை கேட்குற அன்பர்களே, பயப்படாதீங்க. இதோ தாங்குகிற தேவனுடைய மனதுருக்கம் எப்படியா நமக்கு உதவி செய்ய போகிறதா பக்தன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். கேட்போமா? சங்கீதம் 118:13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அன்பு காட்டுறாங்க, ஆனால் இரக்கம் காட்டுறாங்க. இதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஏமாந்து போகிறவர்கள் ஏராளம். அதான் விழும்படி. இன்னைக்கு பாசம் என்கிற வலையில் அநேகரை சாத்தான் சிக்க வைத்து என்ன செய்கிறான்னா, அவங்க மேற்கொண்டு தேவனை தேடாதபடி, கர்த்தருக்கு கனி கொடுக்கக்கூடாதபடி, தேவனுடைய அன்பை எல்லாருக்கும் போய் சொல்லக்கூடாதபடி, தான தர்மங்கள் செய்யக்கூடாதபடி, இப்படி பல காரியங்களை அவங்கள கட்டி வச்சிடறோம். ஏன்னா இவைகள்லாம் நீங்கள் செஞ்சால் தேவனோடு நெருங்கி போயிடுவீங்க. தேவனை போல இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிக்கலாம். ஆனால் எங்கடா இந்த பரிசுத்தம், இந்த நன்மை மேன்மை வந்துட போதுன்னு பொல்லாத பிசாசு என்ன செய்கிறான்? விழும்படி என்னை தள்ளினான். பிரியமானவர்களே, எதில் நாம் விழுந்தோம்? மாய அன்புக்கு அடிமையானமா? இயேசுவின் அன்பை பார்க்கிலும் வேறு யாருக்கு இடம் கொடுத்தாலும் அது மாயை தான். நாங்கள் இன்றைக்கு மனம் திரும்புவோம். நம்மை விழ பண்ணக்கூடிய உலக ஆசைகள், உலக பெருமைகள், அகந்தங்கள், எல்லாவித இரகசிய துணிகர் பாவங்கள் முற்றிலுமாய் தூக்கி எறியும். கேளுங்க, இயேசுவே எனக்கு உதவி பண்ணும் கேளுங்களேன். இப்போ என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? உங்களுக்காகவே திறப்பில் நிற்கிறேன். என்னோட சேர்ந்து ஜெபியுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, விழும்படி இன்னைக்கு என்னென்ன ஆசைகளை தூண்டி மக்களை கரைப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினான் பிசாசு. ஆனால் நீரோ தாங்கி நீரப்பா. மனதுருகம் நீதிமான் 7 தரம் விழுந்தான் அவனை தூக்கி எடுக்கிற தேவன். தயவு கூர்ந்து தங்கள் குறை குற்றங்கள் பாவங்களை உம்மிடத்தில் அறிவிக்கிட்டு உம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவரையும் காத்துக்கணும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. உங்களுக்காக திறப்பு நன்றி. ஜெபிக்கிறேன் உங்கள் அன்பு சகோதரன் மணி. God bless you.